வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், கட்டுரைகள்னு வந்து குவியுது இல்லையா? இதுல எந்தெந்த கருத்துக்களை நாம ஞாபகம் வச்சுக்கணும், எது உண்மையிலே காலத்தால் அழியாம நிக்கும், இத நாம எப்படி முடிவு செய்றோம்? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த கேள்விகளுக்கு பதில் தேட நாம முதல்ல இப்போ இருக்கிற காலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பகுதி 1, புத்தகங்களில் ஓராண்டு. அதாவது 2025ல அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தை ஈர்த்துச்சு. இப்போ இந்த வருஷத்தோட பெஸ்ட் புக்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே யோசிக்க வைக்கிற சில டாபிக்ஸ் கண்ணுல படுது. ஒரு பக்கம் டெக்னாலஜி நம்மளோட உணர்ச்சிகளையே கண்ட்ரோல் பண்ணா என்ன ஆகும்னு ஒரு மாதிரி பயமுறுத்துற கதைகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்ணடிமைத்தனம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, மெக்சிகோ புரட்சிக்கு அப்புறம் வந்த வறுமை, இந்த நவீனமயமாக்கலால சமூகத்தில் ஏற்படுற பாதிப்புகள்னு இப்படி நம்மளோட நிகழ்கால போராட்டங்களை ரொம்ப ஆழமா சில புத்தகங்க பேசுது. இதெல்லாமே நம்ம காலத்தோட ரொம்ப முக்கியமான உரையாடல்கள் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த பெஸ்ட் ஆஃப் லிஸ்ட்லாம் எப்படி உருவாகுது? சும்மா கொஞ்ச நாளைக்கு ட்ரெண்டா இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் காலத்துக்கும் அழியாம நிக்கிற ஒரு ஐடியாவுக்கும் என்னதான் வித்தியாசம்? இந்த இடத்துல தான் நம்ம 2வது பகுதிக்குள்ள வரோம். அது என்னன்னா திறனாய்வாளரின் கையேடு. அதாவது ஒவ்வொரு சிறந்த ரிவ்யூக்கு பின்னாலையும் ஒரு சயின்ஸே ஒளிஞ்சிருக்கு. முதல்ல இந்த திறனாய்வு கட்டுரை, அதாவது ரிவ்யூ ஆர்டிக்கிள்னா என்னன்னு பாத்திரலாம். ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமா இருக்கிற பல மூலங்கள்ல இருந்து தகவல்களை சேகரிச்சு அதை விமர்சனத்தோட அலசி ஆராய்ஞ்சு அந்த துறையோட இப்போதைய நிலைமை என்னன்னு நமக்கு புரிய வைக்கிற ஒரு படைப்பு தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய தகவல் வெள்ளத்திலிருந்து எது உண்மை எது முக்கியம்னு வடிகட்டி நம்ம கையில கொடுக்கிற வேலை தான் இது. ஒரு சாதாரண ரிவ்யூக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட அப்ரோச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. சாதாரணமா பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்வைக்கு சப்போர்ட் பண்றதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதாவது செரி பிக் பண்ணுவாங்க. ஆனா ஒரு எக்ஸ்பர்ட் பாரபட்சமே இல்லாம எல்லா ஆதாரங்களும் தேடுவாங்க. அதே மாதிரி மத்தவங்க சொன்னதை சும்மா லிஸ்ட் போடுறது ஒரு வகை. ஆனா அந்த ஐடியாக்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து புதுசா ஒரு இன்சைட்டை உருவாக்குறது தான் எக்ஸ்பர்ட்டோட வேலை. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு நல்ல ரிவ்யூ வெறும் தகவல்களை கொடுக்காது, அது ஒரு புது புரிதலை உருவாக்கும். அப்புறம் ஒரு ரிவ்யூவோட நேர்மையை பத்தி இந்த கோட் ரொம்ப அழகா சொல்லுது. பாருங்க, ஒரு சிறந்த திறனாய்வு கட்டுரைங்கிறது அதுல இருக்கிற சுய மேற்கோள்கள், அதாவது தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற விஷயங்கள்ல ஒரு பேலன்ஸோட இருக்கும்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா சுய தம்பட்டம் அடிக்காம உண்மையா இருக்கணும். சரி, ஒரு வருஷத்துல வர்ற ஐடியாக்களை இப்படிதான் நாம மதிப்பிடுறோம். ஆனா இதே மதிப்பீட்டு முறை வருஷக்கணக்கில் இல்லாம பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த பகுதிக்கு, அதாவது 3வது பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. உன்னதமான திறனாய்வு. இங்க நாம பார்க்க போறது காலத்தோட சோதனையெல்லாம் ஜெயிச்சு இன்னிக்கும் நிக்கிற ஒரு பழங்கால நூலை பத்தி தான். திருக்குறள் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 450-500ஆம் ஆண்டு வாக்கில் திருவள்ளுவரால எழுதப்பட்டது. அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல பரிமேலழகர் இதுக்கு உரை எழுதுறாரு. 1812ல தான் முதல் முறையா அச்சுக்கே வருது. இன்னைக்கு உலகம் முழுக்க 61க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்பா யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அசாத்தியமான காலப்பயணம் இது. திருக்குறளோட அமைப்பை பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப தெளிவா அறம், பொருள், இன்பம்னு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இதுல பாருங்க, பொருள்பால், அதாவது ஆட்சி, செல்வம் பத்தின விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட 53% முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது மனித வாழ்க்கையோட எல்லா முக்கியமான பகுதிகளையும் அது தொடுதுன்னு. சுருக்கமா சொல்லணும்னா, திருக்குறளுங்கிறது அறவழியில ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு கைடு. அதோட மைய கருத்துக்களே கொல்லாமை, ஒழுக்கம், அப்புறம் எல்லாருக்குமான பொதுவான நீதி தான். ஒருவேளை இதுதான் அதோட காலத்தால் அழியாத ஞானத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியமா இருக்கலாம். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. 4வது பகுதி, பட்டியலிலிருந்து மரபுரிமைக்கு. இங்க நாம பார்த்த நிகழ்காலத்தையும் அந்த பழங்காலத்தையும் இணைச்ச போறோம். இந்த அட்டவணையை பாருங்க, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். 2025 புத்தக பட்டியலுங்கிறது ஒரே ஒரு வருஷத்தோட ஸ்னாப்ஷாட். அதோட கவனம் எல்லாம் சமகால சமூக அரசியல் பிரச்சனைகள் மேல இருக்கு. ஆனா திருக்குறள் அது 15,000 வருஷத்துக்கும் மேலான ஒரு தொடர்ச்சியான மரபு. அதோட கவனம் எல்லா மனிதர்களுக்குமான உலகப் பொதுவான அறநெறி. ஒன்ன ஒரு வருஷம் கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ பண்றாங்க, இன்னொன்ன பல நூற்றாண்டு காலமா அறிஞர்கள் ஆய்வு செஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மையமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் வர்ற இந்த பெஸ்ட் ஆஃப் லிஸ்டும் சரி, பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்கிற திருக்குறள் மாதிரியான ஒரு கிளாசிக் படைப்பும் சரி, ரெண்டுமே ஒரே மனித தேடலோட பகுதிகள் தான். அந்த தேடல் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற இரைச்சல்ல இருந்து உண்மையான ஞானத்தை வடிகட்டி எடுக்கிறது தான். சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல எந்த ஒரு கருத்து இன்னும் 1000 வருஷம் கழிச்சும் மக்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு, திறனாய்வு செய்யற அளவுக்கு தகுதியானதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.